வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் பிறக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகுவும் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். புதிய முயற்சிகளில் வெற்றி, புனித பயணங்கள், பொருளாதாரத்தில் வளர்ச்சி எல்லாம் இதனால் உங்களுக்கு கிடைக்கும். பல நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டும் நேரம் என்று கூட சொல்லலாம். வேறு மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இதுவரை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனை அங்கிருந்து நேரெதிராக பார்க்கிறார். 6-11க்கு அதிபதியான செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பதால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். பெண் வழி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். குடும்ப சூழ்நிலை ஒரு மன நிறைவை தரும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து உங்களுக்கு நல்ல மன சந்தோஷத்தை உருவாக்கும். எதிர்காலத்துக்காக திட்டமிட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7-10 இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது குடும்ப ஒற்றுமையை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பயம் வேண்டாம். குடும்ப சுமை அதிகரிக்குமே தவிர பிரிவுகளோ சண்டை சச்சரவுகளோ வராது. சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட முடிவில் நல்லபடியாக நடந்துவிடும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5-12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்ததை நடத்தி கொள்வீர்கள். வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிகளிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறார். உங்கள் ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்குவார். இது ஒரு யோகமான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்துக் கொள்ள வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நீங்கள் திறமையான ஒரு கலைஞராக இருக்கும் பட்சத்தில் வெற்றி நடை போட போகிறீர்கள். பல வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தப் போகிறது. பண வரவு, அதாவது பொருளாதாரம் என்பது திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு நேரத்திலும் எதையும் செய்ய நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். காரணம், அதிர்ஷ்டம் எப்படி வருகிறது எப்படி போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லலாம். மார்கழி மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்றமான நேரம். இது போன்ற அற்புதமான மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.